வானத்தில் மின் ஒளி, வானத்திலே மின்னொளி, பட்டொளி, வானவில், ஜொலிக்கின்ற ஒரு ராசி, கடவுள் படைத்த பொக்கிஷம் யார் தெரியுமா? மீன ராசி அன்பர்கள். ஆமாங்க, வீட்டில் இருக்கிற ஒளி லைட்டு போடலாம், ஆஃப் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் வானத்தில் இருக்கிற ஒளி இறைவனுடைய ஒளி. வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்படி இறைவனுடைய ஒளி பொருந்திய அழகிய குணம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உண்மையிலேயே நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம்தான். கடைசி ராசியாக வரமே, இது எப்படிங்க கடவுள் படைத்த பொக்கிஷம் அப்படின்னு? நீங்கள் கடைசி ராசி இல்லை. குரு ஆட்சியும் சுக்கிரன் உச்சமும் பெற்ற உன்னதமான ராசி. நீங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. மீனம் இல்லைன்னா ஆரம்பம் அந்தமும் இல்லை, ஆதியும் கிடையாது. வார்த்தையை நல்லா கவனிங்க. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பக்கத்திலே தாங்கி பிடிப்பதற்கு ஒருத்தன் வேணும். யாருமே மனுஷனே இல்லைனாலும் செவுறு வேணும். ஒரு புடிமானம்னு சொல்லுவாங்க. புடிமானம் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா, வளர முடியுமா? சொல்லுங்க. ஒரு புடிமானம் இல்லாமல் வளர முடியுமா? அப்பா அம்மானா யாரு? குழந்தைங்களுடைய புடிமானம். குழந்தைங்க யாரு? அப்பா அம்மாவுக்கு புடிமானம். வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனர் இருப்பார். அந்த ஓனருக்கு புடிமானம் யாரு? வேலை பார்க்குறவர்கள். வேலை பார்க்குறவர்களுக்கு அவன் பிஇ பட்டதாரியாக இருப்பான், எம்இ பட்டதாரியாக இருப்பான், அவனுக்கு புடிமானம் யாரு? அவன் ஓனர். அப்போ புடிமானம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. அந்த பிடிமானம் இல்லாமல் நம்மளால் முன்னேறவே முடியாது. உண்டா? என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது சார், நான் சூப்பராக பாட்டு பாடுவேன். எங்கே போய் பாடுறது? எனக்கு ஒரு இசையமைப்பாளர் வேணும், ஒரு ப்ரொடியூசர் வேணும், ஒரு டைரக்டர் வேணும், நடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் வேணும். இவ்வளவு இருந்தால் தான் என் பாட்டு வெளியில் வரும். இல்லை நான் மட்டும் பாடலன்னா பஸ்ஸில் தான் பாடிட்டு போகலாம். அதுவும் பக்கத்தில் உள்ளவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே பாட்டை அந்த ரெக்கார்டில் கேட்கும் போது ஆனந்தமாக இருக்கும். பாட்டு தான் ரெண்டு இடத்துலையும் வருது. ரெக்கார்டில் கேட்டால் ஆனந்தமாக கேட்குறோம், பக்கத்தில் சும்மா உட்காந்து பாடணும். ஏன் கத்துற? பொறுமையா, பக்கத்தில் உள்ள கேட்க போகிறான் சொல்கிறாங்கல்ல. அப்போ பிடிமானம்னு ஒன்று வேணும். அந்த பிடிமானம் உள்ளவர்கள், ஒரு மற்றவர்களுக்கு பிடிமானமாக இருப்பவர்கள் யாருன்னு கேட்டால் எங்கள் மீனராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட அந்த மீனராசிக்காரர்கள் உண்மையில் கடவுள் படைத்த பொக்கிஷம். எப்படி தெரியுமா? நம்ம இன்னும் உள்ளுக்குள்ளே போவோம். அந்த இடத்துல சுக்கிரனுடைய அனுகிரகம். நம்மெல்லாம் பணத்தை தேடி போகிறோம். பணத்தை தேடாதவங்க யாராவது இருக்காங்களா? சர்க்காரும் பணத்தை தேடுகிறது. எந்த வழியில் நமக்கு பணம் அதிகமாக கிடைத்தால் மக்களுக்கு செலவுகள் செய்யலாம், மக்களுடைய நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தலான்னு அதுவும் பணத்தை தேடுது. தேடுதா இல்லையா? தேடி கரெக்டாக அந்த ஃபாலோவும் பண்ணி சம்பாரிச்சிக்குதா இல்லையா? சர்க்காரம். சாமானியனும் பணத்தை தேடுகிறான், சாமியாரும் பணத்தை தேடுகிறார். உண்டா இல்லையா? பணம் தேடாதவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்னா பணம் இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பணம் இல்லைன்னா வாழ முடியாதா? இவர் என்ன இப்படி சொல்றாரு? நான் இருப்பேன், பணம் இல்லாமல் இருப்பேன் அப்படி நீங்கள் சொல்லலாம், இருக்கலாம். எப்போ தெரியுமா? எனக்கு யாருமே வேணான்னு சொல்லிட்டு போகும்போது பணம் இல்லைன்னா வாழலாம். வார்த்தையை கவனிங்க. எனக்கு யாருமே இல்லைன்னா பணம் இல்லாத போது நான் வாழ முடியும். ஆனால் எனக்கு அவர்களும் வேணும், இவர்களும் வேண்டும், எனக்கு இவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னும் போது பணம் வேணும். அந்த பணம் நமக்கு அதிகமாக கிடைப்பதற்கு வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா மீனராசிக்கு உண்டு. நீங்க செயல்படுத்துறீங்களோ இல்லையோ, ஆனால் வியூகத்தை வகுக்க முடியும். அப்படி இந்த வியூகம் வகுத்து வெற்றி பெறக்கூடிய மீனராசிக்கு நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மற்றவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். அப்போ நீங்க கடவுள் படைத்த பொக்கிஷம் தான். மனம் சுளிக்காம ஒரு விஷயத்தை செய்வீங்க, மனம் சுளிக்காம செய்வீங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, 40 தோசை ஊற்றிடுவாங்க.
41வது தோசை அவங்க சாப்பிடணும். நாங்கள் 6 பேர். அப்போ கணக்கு போடாதீங்க, 40 தோசைன்னா 6 பேர் இவங்க எத்தனை சாப்பிட்டாங்கன்னு. ஏன்னா தோசைன்னா ரொம்ப பிடிக்கும், அது அம்மா ஊற்றி கொடுக்குற தோசை ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இட்லியை எதுக்கு வச்சுருக்கிறாங்க தெரியுமா? தோசையை ஊற்ற டைம் ஆகும், உடனே இடையில இட்லி உள்ளே போனதுன்னா டக்குன்னு அந்த பசியோட அளவு குறையும். தோசை ருசி, இட்லி பசி. அப்போ அம்மா ஊற்றுறாங்க, 40 தோசையை தாண்டிடுச்சு. 41 தான் அவங்க தோசை, 42, 43, 3 தோசை சாப்பிட்டு படுத்துருவாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அந்த நேரம் பையன் இன்னொரு கேட்குறான், இன்னொரு தோசை இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு முருகலாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறான். கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த அம்மா அடுப்பை பற்ற வச்சு படுத்துரு. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் ஓகே பண்ணியாச்சு, படுத்தாச்சு. பையன் ஆனால் படுக்கையில் கேட்குறான், இன்னொரு தோசை இருந்தால் நல்லா இருந்திருக்கும், முருகலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு. 5 நிமிஷம் கழித்து அம்மாவை பெட்டில் காணும், படுத்துருந்த அம்மா காணும். 10 நிமிஷம் கழித்து கதவு திறந்துட்டு லைட்டு வருது, லைட்டு போட்டோன்னு அம்மா சொல்கிறாங்க, தோசை எடுத்து நிற்கிறாங்க. என்னங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நம்ம செய்வோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அந்த செய்கிற உள்ளம் அந்த அம்மாவுக்கு உண்டு. எத்தனை அம்மாக்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? மனசு தூங்காதுங்க. ராத்திரியில் புள்ள கேட்டுட்டான், பொண்ணு கேட்டுடுச்சு, அவன் திட்டிருப்பான், கண்ணாப்பிரான்னு திட்டிருப்பான். ஆனாலும் அவன் பசின்னு படுத்துட்டான், சாப்பிட்டவன் தான், பிடிச்சி கேட்குறான். சும்மா கிடையாதுங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாவு எடுக்கணும், அந்த அடுப்பை பற்ற வைக்கணும், கல்லை காய போடணும், திருப்பி அந்த இதெல்லாம் விட இது எல்லாத்தையும் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வரணும். வேலையை முடித்தவங்களுக்கு திருப்பி முதலேருந்து வேலை ஆரம்பிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இது என்ன பொரோட்டா திங்கிறதா? எல்லாத்தையும் ஆளா திரும்பி முதலேருந்து வரேன் அப்படின்றது. இதில் அவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர்களுக்கு அந்த ஒரு தோசையை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? தாம் பிள்ளை பசியோட ஆசையோடு படுத்துடக்கூடாது, அந்த ஆசை நிறைவேறி படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய அன்பு. அங்கே தான் இருக்கு அன்பு. எத்தனை வீடுகள் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நினச்சி பாருங்க. இதுதான் மீனராசியோடைய குணம். நான் அம்மாவை ஏன் இந்த இடத்துல சொல்லி மீனத்துக்கு கொண்டு வந்தேன்னா, உதாரணம் சொன்னால் சரியாக இருக்கணும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கும் எப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு உறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்பேற்பட்டாவது அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. காரணம், அதில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அவங்க எதிராளி சந்தோஷப்படுவதை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆமாம், இதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு என்னத்தை கிடைக்குது? ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் பேசுறது எனக்கு காதில் நல்லா உழுவுங்க. ஆமாம், இது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல தான் சொல்கிறான், நல்லா கவனிக்கணும். சுக்கிரன் உச்சம் பெற்றான், ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குரு அங்கே ஆட்சி. நல்லா கவனிங்க. வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் அவர் பல வக்கீல்களை உருவாக்கலாம், பல ஆட்சியாளர்களை உருவாக்கலாம், அரசியல்வாதிகளை உருவாக்கலாம், மருத்துவர்களை உருவாக்கலாம். ஆனால் ஒரு நாளும் வாத்தியார் மருத்துவராக முடியாது, ஒரு நாளும் வக்கீலாக முடியாது. காரணம் என்ன? அவர் உருவாக்குற இடத்தில் மட்டும் இருப்பார். அவரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா உருவாக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா குரு அங்கே ஆட்சி. இந்த குரு ஆட்சியாக இருக்கிறதுனால எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை விஷயங்கள் நம்மளால மற்றவங்க சந்தோஷம் அடைகிறாங்கன்னு பார்த்து அந்த சந்தோஷத்தை மட்டுமே தன்னுடைய எண்ணமாக வைத்திருப்பவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மீனராசிக்கு நீங்கள் இப்போ சொல்லுங்க, நீங்க உண்மையிலே கடவுள் படைத்த பொக்கிஷமா இல்லையா? உங்களை உணர வைப்பதுதான் என்னுடைய வேலை. தயவு செய்து நான் இழந்து விட்டேன், எனக்கு இது கிடைக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் மீனராசி அன்பர்களே. நீங்கள் பாவத்தை சேர்க்கவில்லை, புண்ணியத்தை தான் இன்று வரை சேர்த்து கொண்டு வருகிறீர்கள். புண்ணியத்தை தான் சேர்த்துட்டு வரீங்க. கோடி ரூபா பணம் கையில் இருந்த புண்ணியம் கிடையாதுங்க. அந்த கோடியில் ஒரு 10 வெளியில் கொடுத்தோம்னா அவன் படுற நிம்மதி இருக்கு பாருங்க, அதை பார்க்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் உலகத்தில் எதுலேயுமே கிடையாது. உண்மையிலே மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இந்த சந்தோஷத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், புண்ணியம் இருக்கும். சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. சிவரூபம் பிரதோஷ கால வழிபாடு அதிகமாக பண்ணுங்க மீனராசிக்காரர்கள். உண்மையிலே மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற முடியும்.
உமா மகேஸ்வரரை உமாதேவியும் மகேஸ்வரனும் ஒன்றிணைந்து வருவாங்க பிரதோஷ காலத்தில். ரிஷப வாகனத்தில் ஏறி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களை வழிபாடு செய்யுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மர நிழலே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஈசிஆரில் போயிட்டு இருந்தோம்னா எங்கே வண்டியை ஓரம் கட்டுறதுனே தெரியல, வெயில் தான். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மர நிழல் எங்கேயாவது கிடைச்சா அந்த மர நிழலில் 10 நிமிஷம் மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கட்டும், வேப்ப மரமாக இருக்கட்டும், நல்ல நிழல் தரக்கூடிய மரமாக இருக்கட்டும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை உள்வாங்கி கேளுங்க. தயவு செய்து இதை ஒரு ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இது நான் உங்களுக்கு சும்மா விளையாட்டாக சொல்லலை, உள்ள அர்த்தத்தை கொண்டு சொல்கிறேன். மீனராசிக்காரர்கள் மர நிழலை தேடி நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை விழுதாக வேரூன்றி நிற்பீர்கள். இந்த வார்த்தை புரியல, புரியும்படி மீண்டும் வரேன். உங்களுக்கு ஒரு எப்படி புத்தருக்கு போதி மரம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்ததோ, ஞானத்தை கொடுத்ததோ, எங்களுடைய குரு தட்சிணாமூர்த்தி அனுக்கிரகம் கொண்ட மீனராசிக்கு ஒரு மர நிழல் போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாருங்க, ஒரு மரத்துலையோ ஒரு செடியோ கொடியோ சம்மந்தப்பட்டு இருக்கும். நீங்கள் வேணா உள்ளே போய் பாருங்க, நான் சொல்றது உண்மையாக இருக்கான்னு தெரியும். அப்போ மர நிழலில் போய் உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. எந்த மரமாக வேணாலும் இருக்கட்டும் சார், அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், வேப்ப மரமாக இருக்கட்டும், நிழல் தரக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட கீழே உட்காந்து 10 நிமிஷம், கோவிலில் மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துங்க 5 நிமிஷம் அப்படியே நிம்மதியாக இருந்து பாருங்க. அந்த நிம்மதியை உங்களால் மட்டும்தான் அதிகமாக உணர முடியும். இப்படி ஒரு சூட்சமத்தை உள்ள போங்க. அப்போ நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்க, அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிங்க. எனக்கு இது கிடைக்கணும், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு அமையணும். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும். முடியாத விஷயங்களை கூட இறைவன் முடித்து கொடுப்பார். நீங்கள் எண்ணுவது தான் உங்கள் வேலை, எண்ணுவது தான் உங்கள் வேலை. நீங்கள் எண்ணுவதை இறைவன் முடித்து கொடுப்பது அவன் வேலை. எண்ணமெல்லாம் உன் நினைவே ஆக வேண்டும், இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும். எவ்வளோ அழகாக வீரமணி ஐயா பாடியிருப்பார் அந்த பாட்டு. எண்ணமெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் அப்படின்னா நாம் நினைக்கிறதையெல்லாம் அன்னை ஆதிபராசக்தி நினைப்பது, நாம் நினைப்பதெல்லாம் இந்த மகேஸ்வரன் நினைப்பது, நாம் நினைப்பதெல்லாம் இந்த நாராயணன் நினைப்பது. அவங்க நினைக்கிறத நம்ம நினைக்கிறோம். இதுக்கு நமக்கு சுச்சுவேஷன் தான் தேவை. அப்போ என்ன ஆகும்? நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் இந்த டாப்பிக்கை எடுத்து உள்ள போங்க, நிச்சயமா வெற்றி பெற முடியும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தெளிவான உள்ளம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். அது மாதிரி நம்பிக்கை துரோகத்தை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. பல நம்பிக்கை துரோகங்களை பார்த்து நீங்கள் ஒதுங்கியவர்கள். அந்த ஒதுங்கின இடம் ஒதுங்கினதாகவே இருக்கட்டும். மீண்டும் சேர்க்கை என்பது வேண்டாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சம்சாராந்த மின்சாரத்தில் விசு சார் ஒரு படம் எடுத்திருப்பார். சம்சாராந்த மின்சாரம் ரகுவரன் சார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு கோடை போட்டுருவார் நடுவில். லக்ஷ்மி மேடம் அதில் இருப்பாங்க. இந்த லாஸ்ட் பஞ்சு டைலாக் இந்த படத்தில் கிளைமாக்ஸில் கோடு போட்டதை வேணால் அடைச்சிருக்கலாம், ஆனால் இடையில உளுந்த அந்த விரிசலை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. அதனால நான் வேற கொடுத்து நான் போய்க்கிறேன், நம்ம சேர்ந்துட்டோம். இப்போ எல்லாரும் தீபாவளியா பொங்கலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், இப்படி வாழ பழகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி காட்சி. கடைசி சீனு கிளைமாக்ஸு. இதுதான் நிதர்சனமான உண்மை. கோடு போடலைன்னா கடைசி வரைக்கும் உள்ள இருக்கலாம். கோடுன்னு ஒன்று உழுந்துருச்சு, விரிசல்னு ஒன்று உழுந்துருச்சுன்னா விலகி இருப்பது தான் அழகு. அதுக்கு பிறகு யோசிக்கவே கூடாது. ஒன்று கோடு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், போட்டுட்டோம்னா யோசிக்கக்கூடாது. இந்த படம், நான் அந்த பட விளம்பரம் ஏதோ நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வாழ்க்கையை நான் திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய லைஃப்பை திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வை அந்தந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க.
இன்றைக்கும் கொடுக்குறாங்க, எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ இந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த செய்தி இதே தான் மீனராசிக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு விரிசல் விழுந்துட்டா மீண்டும் அதை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, வேண்டாம். அதுதானே இப்போ உங்கள் குழப்பமாக இருந்தது. அதுக்கு ஒரு தீர்வு. ஒரு ஒர்க் பண்ணீங்க ஒரு ஆஃபீஸில், அதை விட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயம் வந்துட்டோம், திரும்பி போகாதீங்க. வந்த இடத்திற்கு மீண்டும் இணைவது நல்லதே கிடையாது. அரசியலெல்லாம் இணையிறாங்கிறாங்களே, அது ஐயா இந்த கணக்குள்ள நான் வரல, இந்த கணக்குக்குள்ள நான் வரல. ஏன்னா அரசியலுங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற. ஏன்னா அவங்க அந்த இடத்துல சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வராங்க. நீங்கள் லைஃப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ அவமானங்கள் நீங்கள் சொல்கிறோம், விலகின இடத்துலேருந்து மீண்டும் சேர்ந்தாச்சுன்னா எவ்வளோ அவமானங்களை சந்திக்கணும் தெரியுமா? அந்த அவமானங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக? மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஃபேமிலியில் அது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 40,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், 4 பேர் இருக்கிற இடத்துல அக்செப்ட் பண்ண முடியாது. திரும்பி பார்த்தா இவன் தான் நிற்பான், திரும்பி பார்த்தா அவன் தான் நிற்பான். ஆனால் 40,000 பேரில் யார் நிற்கிறான்னு நமக்கு தெரியாது. இப்போ புரியுதா நான் சொன்ன விளக்கம்? ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் யோசிப்பீங்க. அதனால் இந்த உலகத்தில் இந்த இல்லற வாழ்க்கை, உலக வாழ்க்கை, வாழ்வியல் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துதா அதை பற்றி கவலைப்பட வேணாம் மீனராசி அன்பர்களே. குரு அருள் உங்களுக்கு உண்டு, சுக்கிரனுடைய அருள் உண்டு. நிச்சயமாக நான் சொன்ன இந்த விசித்திரமான இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மரக்கன்று நிறைய வைங்க, எங்கேயாவது முடிஞ்சால் ஒரு மரக்கன்று அப்பப்போ வைங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களே. உண்மையில் நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும், நல்லதே நடக்கும்.